அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 17th ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23,513 நம்மளுக்கு வர்த்தமாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இப்போ எட்ஜெக்ஸ் நிஃப்டிக்கும் நம்ம ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆகுற மாதிரி இண்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ 23,500ங்கிறது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை. 23,500க்கு எபோ 2500க்கு பிலோ. அப்போ ஓப்பன் ஆகணுட்டி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நம்ம அமைதியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சைடு வீக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. கீழேருந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லோ டு ஹை நேற்றே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு டிகேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து மந்த்லி வீக்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால சைடுவே மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா டிகே ரெண்டு சைடுமே நடக்கும். கால் ஆப்ஷன் டிகே நடக்கும், புட் ஆப்ஷன் டிகே நடக்கும். அப்போனா இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வரைஞ்சி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இந்த ஹைக்கு வரப்பையும் இந்த லோக்கு வரப்பையும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. இந்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது. அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஓப்பன் எபோ ஓப்பன் பிலோ. அப்போ ஓப்பனுக்கு எபோ இருக்கிறாங்களா, ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறாங்களா. ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பன் ஹை ஒரு ஹை போயிட்டு திருப்பி வராங்க அப்படின்னா இந்த ஓப்பனை பிரேக் பண்ணுறப்ப இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் பிலோ வந்துட்டு இந்த ஓப்பனை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த லோ டு ஹை நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹைக்கு எபோ நின்னா மட்டும்தான் கால் செல்லர் பயந்தாங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலே போனாங்கன்னா இந்த 23,700 R2 நம்மளுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இது இந்த ஒரு கேப் ஃபில்லிங் நம்மளுக்கு இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ஹை. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துக்கு வர்றப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வரைஞ்சி வச்சுக்கிங்க. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்கணும். எபோ க்ளோசிங் கொடுத்தா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப இங்கே தொட்டுட்டு இங்கே போய் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே விழுகிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வேல்யூ பார்த்தீங்கன்னா 23,600. இந்த 23,600 வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஆல்ரெடி R2 வந்து 23,700 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ போகிற மாதிரி போயிட்டு ஒரு விக் ஒண்டி அடிப்பாங்க. விக் அடிச்சுட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரெண்ட் லைன் பிலோ. அதே மாதிரி ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆன இப்போ 23,500ல் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 23,500 கால் அண்ட் புட். யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ இருந்தே ஆகணும். இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க 23,500 கால் அண்ட் புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோவே இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா. அப்போ ஒருத்தருக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எப்போ கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லை ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் கிரியேட் ஆகாது. மார்க்கெட்டை சைடுவேக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணிவிட்டு இன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிகே நடக்கணும். டிகே நடந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் மாதிரி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப அந்த ரேஞ்ச் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.